ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம்னா, திடீர்னு ஜாம்பி அக்காப்ளைட்ஸ் அது ஒரு படம் வரும். ஜாம்பி எல்லாம் கேட்டை உடைச்சிட்டு ஒரு கண்ட்ரிக்குள்ள போந்து எல்லாத்தையும் குறவுல கடிக்கிற மாதிரி ஒரு படம் வரும். ஜாம்பி அக்காப்ளிஸ் டங் ட்விஸ்டரா இது. அந்த இதை பற்றி தான். அதே மாதிரி மனுஷங்களே இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுக்காக ஒரு 60,000 பேர் வேற நாட்டுக்கு போறதுக்கு கடல்ல நீச்சல் அடிச்சு பார்டர்ல அந்த முன்கம்பியில ஏறி குதிச்சு உள்ள வந்தா எப்படி இருக்கும்? உங்க வேலி போட்டிருக்கிறீங்க தோட்டத்துல, அந்த வேலியில ஒரு 60,000 பேர் தோண்டி உடச்சுக்கிட்டு உங்க இடத்த பிடிக்க நினைச்சா எப்படி இருக்கும்? அந்த ஜாம்பி அக்காப்ளிஸ் தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஜாம்பி மாதிரி மக்கள் ஏதாச்சும் நம்மளுக்கு அங்க போய் நம்ம தஞ்சம் பூசிட்டா வேலை கிடைக்குமா அப்படின்னு இளைஞர்கள் 15 வயசு 10 வயசு 20 வயசு இளைஞர்கள் 60,000 இளைஞர்கள் ஸ்பெயினை நோக்கி, ஸ்பெயினோட ஆப்பிரிக்கா நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஸ்பெயினோட சிட்டியா அப்படின்னு ஒரு குட்டி தீவுல நோக்கி ஓடுறாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்இன்ஃபர்மேஷன். கடந்த சில நாள்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வீடியோவில் எல்லாம் அடிச்சு உருண்டு 60,000 பேர் ஒரு டெரிட்டரிக்குள்ள ஓடி அங்கே போய் விசா வாங்கி அங்கேயே லைஃப்பை செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்து அந்த வீடியோ பார்த்தே ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் ரீசன்? எதனால இந்தியாவில இருந்து அப்படி போறாங்களா மற்ற நாட்டுக்கு? மெக்சிகோவில் என்ன நடக்குது? அமெரிக்காவில் எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டே இருக்கு? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு யார் காரணம்? அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ரீசெண்டாக இந்த ஜூலை லாஸ்ட்டில், இன்னைக்கு ஆகஸ்ட் 1, ஜூலை லாஸ்ட்டில் 60,000 பேர் ஸ்பெயினோட டெரிட்டரி நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கிறத குட்டி தீவு மாதிரி அந்த ஏரியாவுக்குள்ளே 60,000 பேர் மொராக்கோல இருந்து அந்த ஸ்பெயினுக்கு போய் குடியுரிமை வாங்கி அங்கே வேலை வாங்க ட்ரை பண்ணுறதுக்காக ஓடி போகிறாங்க. எதனால ஓடி போகிறாங்கன்னா, ஸ்பெயின் யூரோப்பியன் கண்ட்ரி, நல்லா டெவலப்டு கண்ட்ரி, அதை நோக்கி ஓடி போகிறாங்க. அந்த ஓடி போகிறவங்க அந்த 60,000 பேர்த்துக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இன்டர்வியூ எடுத்துருக்கிற ஒருத்தர் என்ன கொலகேஸில் மாட்டி தப்பிச்சு இங்கே ஸ்பெயினுக்கு ஓடி நல்ல வாழ்க்கை ஆரம்பிச்சுக்கலாம். யங்ஸ்டர் அங்கே வேலை இல்லை, மொராக்கோ ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் வேலை இல்லை, நான் இங்கே ஏதாச்சும் கூலி வேலை செஞ்சாச்சு பொழைச்சி சம்பாதிச்சு நான் வீட்டுக்கு திருப்பி அனுப்புவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நிறைய பேர் ஓடி இருக்கிறாங்க. அதில் 67 பேர்கிட்ட இறந்துட்டாங்க கூட்டத்தில். ஸ்டாம்பேடு இப்போ கரூரில் எல்லாம் நடந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி ஸ்டாம்பேடுனால அந்த கூட்டத்தில் எல்லாம் பார்டர் நோக்கி ஓடுறப்ப ஒரு சர்க்கம் போலீஸ் பேரிகேட் போட்டு தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குளத்துல நீந்தி வர்றாங்க, அதுலேயும் ஃப்ளோட்டிங் பேரியர் போட்டு தடுக்கிறாங்க. இது என்ன காரணம்னா, ரீசெண்டாக கவர்மெண்ட் கோர்ட்டில் ஹியரிங் போடுறப்ப வாட்டர்லேருந்து நீந்தி கஷ்டப்பட்டு உடனே திருப்பி அனுப்பாதீங்க, அவங்க கொஞ்சம் மெடிக்கல் செக்அப் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த நாட்டு பிரசிடென்ட் ஸ்பெயின் நாட்டு பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம், அதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளை பண்ணதில் ஆல்ரெடி இருக்கிறவங்க 5 லட்சம் பேர் கொடுக்கலான்னு சொன்ன இடத்துல 1.2 12 லட்சம் பேர்த்துக்கிட்ட அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இதை என்னன்னா, அந்த டிராவல் ஏஜென்ட் ஸ்மக்கிள் பண்ணி அந்த நாட்டு சைடில் விடுறவங்க சோசியல் மீடியாவில் அங்கே நீந்தி போனால் அங்கே அங்கேயே செட்டில் ஆயிடலாம், லீகல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றாங்க, தரைவெளியில் போனால் லீகல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றாங்க, ஸ்டேட்டஸ் போட்டு சோசியல் மீடியாவில் பொய்யான கருத்தை போட்டு எல்லாத்துக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு அப்புறம் பாதி பேர் பணம் வாங்க எல்லாம் பார்டர் நோக்கி ஓடி பார்டர் உடச்சிக்கிட்டு பிச்சுக்கிட்டு போய் அப்புறம் இப்போ இராணுவத்தை எல்லாம் குதிச்சு ஒரு 48,000 பேர் சாப்பாடு இல்லாமல் ஓரத்துலேயே அடைச்சி வச்சிருந்தாலும் சாப்பாடு இல்லாமல் திரும்பி போயிட்டாங்க. ஒரு 10,000 பேர் மட்டும் கிடக்குறாங்க. அவங்களே திருப்பி ஏற்பாடு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க ஸ்பெயின் கவர்மெண்ட்டு. இது எதனால நடக்குது? ஸ்பெயினில் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக நடக்குதுங்க. எப்படின்னா, தேர்டு வேர்ல்டு கண்ட்ரி, வேலை இல்லை, பல ரீசன்னால இளைஞர்கள் அமெரிக்காவுக்கு போனால் நம்ம வாழ்க்கை மாறிடுமா, ஸ்பெயின் யூரோப்புக்கு போனால் வாழ்க்கை மாறிடுமா, ஃப்ரான்ஸுக்கு போனால் வாழ்க்கை மாறிடுமான்ட்டு இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரேஷனுக்காக இறங்குறாங்க. அதுலேருந்து ஸ்பெயின்லேருந்து மெக்சிகோலேருந்து நிறையா பேர் போய் யூஎஸ்குள்ளே போக நினச்சி சாகுறாங்க. அதே மாதிரி ஈக்குவேடார்லேருந்து யூஎஸ்குள்ளே போக நினச்சி சாகுறாங்க. அதே மாதிரி இங்கிட்ட இருந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் கீழே அந்த சஹாரன் பாலைவனத்தில் எல்லாத்தையும் கடந்து போட்டில் பெரிய கப்பல்லையே தெரியாமல் திருட்டுத்தனமாக அந்த முன்பக்கம் உட்காந்து அந்த கப்பலில் குமிழ் மாதிரி இருக்கும், அதில் தெரியாமல் பல நாள் பட்னியா, 10 நாளுக்கு மேலே பட்னியா, தண்ணி இல்லாமல், உப்பு தண்ணி குடிக்க முடியாது இல்லைங்களா, தண்ணி இல்லாமல்
உயிரே போகிற நிலமையில மெலிஞ்சு போய் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே வந்து போக நினைக்கிறாங்க. எதுக்காக போக நினைக்கிறாங்கன்னா, அங்கே வந்து இவங்க கண்ட்ரியில் வந்து வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, இருக்கிறத அடிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க மக்களை. வந்து தீவிரவாத தாக்குதல் கவர்மெண்ட்டாக இருக்குது, ஒரு ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்டு, இராணுவ ஆட்சி, அந்த மாதிரி கொடூரமான ஆட்சி எல்லாம் இருக்கும். கேங் வாரு, ட்ரக் வாரு அவங்கெல்லாம் இருக்கிறனால வந்து சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே போனால் நம்ம வாழ்க்கை வந்து மாறிடுமா, நம்ம போய் நம்ம ஃபேமிலியை தூக்கி விட்டுறலாமா, கைப்பிடிச்சி தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் இந்த மாதிரி போய் தப்பான இதில் போய் லீகலாக போகிறத வந்து வேற, ஆனால் வந்து இந்த மாதிரி வழியில் போய் மாற்றுறது வந்து வேற. இதில் மாதிரி பாட்டுனா வாழ்க்கையே மாறிடும். இப்போ வந்து லீகலாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லா வேலைக்கும் வந்து லீகலாக போகணும். ஹைடெக் ஜாப்னா உங்களுக்கு ஈஸியாக விசா கிடைச்சிடும். இத்தனை வருஷம் 10 வருஷத்துக்குன்னு லீகலாக நம்ம வந்து பெர்மனன்ட் விசா ஆகணும்னா நீங்கள் வந்து ஒரு 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணு. கிரீஸ்லாம் ஒரு 3 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் போதும். போர்ச்சுகல்ல 5 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஒரு வீடு வாங்கி எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, ஒரு வருஷம் மாதம் 3 லட்சம் சம்பளம் வருது அப்படின்னா அங்கேயே செட்டில் ஆயிடலாம். செட்டில் ஆகி நீங்கள் யூரோப் ஃபுல்லாமே அப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணலாமாமா. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்கு. யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா H1B விசா வந்து வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இப்போ வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு 30,000 20,000 ஸ்டூடெண்ட்ஸு வந்து ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்க அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து மோகம் எல்லாரும் அங்கே அமெரிக்கா போய் சுந்தர் பிச்சை மாதிரி ஆயிடலாமா, சத்யா நடலா மாதிரி ஆயிடலாமா, அப்புறம் யார் ட்விட்டர் சிஇஓ மாதிரி ஆயிடலாமா, நம்மளும் விவேக் ராமசாமி மாதிரி ஆயிடலாமா, யார் ஸ்ட்ரீமர் நியான் மாதிரி ஆயிடலாமா அப்படின்னு ஒரு ஆசை, மக்களின் பேராசை. அதுக்காக முயற்சி செய்கிறாங்க. கமலா ஹாரிஸ் மாதிரி ஆயிடலாமா, அது வந்து நடந்துச்சு. வந்து ஈஸியாக இருந்துச்சு போகிறதுக்கு. இப்போ ட்ரம்ப் வந்தவர் முழுமையாக கடுமையாக்கிட்டாரு. ஆனால் அதுக்கு முதவும் ஸ்டூடெண்ட்டாக போய் படித்து முடிச்சு கொஞ்சம் வருஷத்தில் வந்து ரிட்டர்ன் திருப்பி வந்து எப்படின்னா உள் வாங்கி நம்ம சாப்பிட்டு எப்படி டிஃபிசிட் ஆகுது அது மாதிரி நம்ம பணமெல்லாம் போட்டு படிச்சுட்டு நல்லா பிரெயினோட இருந்தால் படிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்சம் ஹை பேயிங் ஜாப் இருக்கும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கிறவங்க போனோம்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபேமிலி பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ணலாம். ஆனால் நிறைய அந்த மாதிரி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து போய் அந்த மாதிரி வாழ்க்கையே தொலைக்கிறது உண்டு. இதுதாங்க இதை பார்த்து எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இதே மாதிரி வந்து தஞ்சம் புகுந்த ஒருத்தர் வந்து பெரிய UFC ஃபைட்டராக மாதிரி இருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் நகாயு. அவர் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 36 வயசுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. அவர் வந்து 22 வயசு வரைக்குமே கேமரூன்கிற ஒரு குட்டி ஆப்பிரிக்காவோட சின்ன தீவில் வந்து மண் அள்ளுறது. எப்படின்னா 6-7 வயசுல இருந்து மண்ணு வந்து டிராக்டர் ஜேசிபி இல்லாமல் கையிலேயே மண் அள்ளி ட்ரக்கை நிறைக்கிற வேலைக்கு போய் குடும்பத்தை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. காலம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்துக்கு மேலே 5 வயசுலேருந்து மண் அள்ளிட்டோம். நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பெருசாக வளர்ந்த மாதிரியே இல்லை. நம்ம செத்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து யூரோப்புக்கு போய் நம்ம வந்து எப்படியாச்சும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேக்கை தூக்கி போட்டுக்கிட்டு யூரோப்புக்கு போகிறாரு. பொடி நடையாக போயிட்டு அப்புறம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ட்ரக்கு பிடிச்சி ஆல்மோஸ்ட் வந்து 10-15 நாள் அந்த கடுமையான சஹாரா பாலைவனத்தை கடந்து எல்லாத்தையும் கடந்து தண்ணி இல்லாத ட்ரக்கிலேயே போய் அந்த யூரோப்பு கிட்ட, நார்த் ஆப்பிரிக்கா யூரோப் பார்டர் கிட்ட போய் தண்ணி இல்லைன்னா அந்த விலங்கெல்லாம் செத்து கிடந்த அந்த குட்டை மாதிரி தேங்கி விலங்கு செத்து கிடக்கும். விலங்கு வந்து மலம் கழிச்சிருக்கும். அதை குடிச்சு உயிர் தப்பி அப்புறம் வந்து அந்த ஸ்பெயின் பார்டர், அந்த செட்னியா பார்டரில் போய் 1 மாதத்துக்கு மேலே 10 மாதத்துக்கு மேலே தங்கி அங்கேயே கிடந்து ஒரு ஜம்ப் பண்ணி போகலான்னு எகிரி குதிச்சு போனால் அங்கே போலீஸ் வந்து பார்த்து நல்லா அடின்னு அடித்து கொண்டு போய் ஊர்லையெல்லாம் விட மாட்டாங்க. அங்கே அந்த பார்டரில் கொண்டு போய் பாதி வேலையில் பாலைவனத்தில் தூக்கி போட்டு செத்தா சாகு பொழைச்சா பொலாடா அப்படின்ட்டு வந்து தூக்கி போட்டு போயிடுவாங்க. மறுபடியும் விடாமுயற்சியோட மறுபடியும் போய் அடுத்து இன்னொரு ரூட்டு, ஒரு நீச்சல் கூட தெரியாதுங்க பிரான்சிஸ் நகானு அந்த ஃபைட் இருக்கு. ஒரு காசு வாங்கி ஒரு மரப்பலகை எடுத்து நீந்தி போய் அங்கேயும் அடிச்சு முடிக்க விட்டு ஃபைனலாக இன்டர்நேஷ்னல் வாட்டருக்கு போய் ஸ்பெயின் பிடிச்சி அந்த கேம்பில் அடைச்சி வச்சு வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்க, எங்கேயோ போய் தொலைடா அப்படின்னு. அப்போ வந்து பஸ்ஸு பிடிச்சி ஃப்ரான்ஸுக்கு வந்து ரோட்டில் படுத்து தூங்கி அதுக்கப்புறம் வந்து அதை ரோட்டில் ஆள் நல்லா கட்டையாக மாடு மாதிரி கிடக்கிறானே இப்போ அப்படின்னு ஒரு ஜிம் மாஸ்டர் பார்த்து இவனை சண்டைக்கு விட்டால் நல்லா சண்டை கட்டுவான் அப்படின்னு சொல்லி சண்டை கட்ட விட்டு அமெரிக்காவுக்கு போய் UFC ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் ஆந்தனி ஜாஸ்வாங்கிற ஃபைட்டரோட தோத்தாலும் ஆல்மோஸ்ட் 10 மில்லியன் பே வாங்கியிருக்கிறாரு. 10 மில்லியன்னா எவ்வளோ பணம்னு வச்சு பார்த்துங்க. 10 மில்லியன்னா ஆல்மோஸ்ட்
90 கோடி ஒரு ஃபைட்டுக்கு வாங்கியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டான ஃபைட் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது வந்து பலாயிரம் பேர்த்தின் போராட்டத்தில் ஒரு சக்சஸ் ஸ்டோரி. இதில் வந்து 99.9% வந்து வழியிலேயே திருப்பி விட்டுருவாங்க, இல்லைன்னா இறந்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்தியர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்கள் வீட்டில் இருக்கிற வெளிநாடு போகணும் ஆசை, பக்கத்தில் இருக்கிற சோசியல் ஸ்டேட்டஸ், இங்கே வந்து நல்ல வேலையே கிடைக்க மாட்டேருக்கு. அதனால வந்து இந்தியர்கள் வந்து ஃபேக் ஏஜென்ட்ஸ் அங்கே ஈஸியாக போயிடலாம், அந்த மாதிரி சும்மா கிளிங் ரூட்டில் அப்படின்னு இன்ஸ்டாகிராமு, டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கில் எல்லாம் ரீல்ஸ் போடுறத பார்த்து காட்டு நிலத்தை எல்லாம் விற்று அதுக்கப்புறம் வந்து லோன் எடுத்து ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பேங்காக லோன் தரப்ப வட்டிக்காரனுக்கிட்ட வட்டி வாங்கி அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 லட்சம் ஆல்மோஸ்ட் 50 லட்சம் கட்டுறாங்க ஸ்மக்லருக்கு. எப்படின்னா இல்லீகலாக அமெரிக்காக்குள்ளே போகிறதுக்கு நேர்வழியில் வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ப்ராசஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு கையில் வந்து ஒரு 30 கோடி அந்த மாதிரி இருந்தால் தான் உள்ளேயே போக முடியும். இன்வெஸ்டராக இருந்தால் தான் அங்கே பெர்மனெண்ட் விசா வாங்கி இருக்க முடியும். அப்படி ஸ்கிப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 60-50 லட்சத்தை இருக்கிற லேண்டை விற்றுட்டு நம்ம அமெரிக்கா போனால் அவன்லாம் எப்படி வீடு கட்டியிருக்கிறான், அவன்லாம் எப்படி வீடு கட்டியிருக்கிறாங்கன்னு வீட்டில் ஊர்லேயே பேசுவாங்க. அங்கே போய் நமக்கு பையன் அனுப்புவான் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. இப்போ இல்லைன்னா நம்ம எப்பவுமே நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயத்தில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படின்னா சவுத் அமெரிக்காவுக்கு போய் எப்படின்னா ஊருகே, பொலிவியா அந்த அங்கே இறங்கி அங்கெல்லாம் வந்து இந்தியாவோட மோசமான ஸ்டேட்டு, அதனால பெருசாக பாதுகாப்பெல்லாம் இருக்காது. அப்படியே காட்டுக்குள்ளேயே 100 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து ட்ரக்ல எல்லாம் ஏறி மெக்சிகோக்குள்ள திருட்டுத்தனமாக போய் மெக்சிகோல இருந்து உள்ள போவாங்க பார்டர். அதுலயும் நீச்சல் அடிச்சு அந்த பெரிய ட்ரம்ப் வந்து எத்தனை அடி 10 மீட்டர் 30 அடிக்கு வால் போட்டு வச்சிருப்பாப்புல. அண்ணாந்து பார்த்தாலும் அதில் நீ ஏரியெல்லாம் போக முடியாது, அவ்வளோ கஷ்டமா. அதுக்குள்ள போய் அங்க போய் எப்படின்னா நம்ம அடிமை மாதிரி, நம்ம ஒரு கைதி மாதிரி எனக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சி அந்த இதில் அசைலம் சேருவாங்க. சேர்ந்தோடனே என்ன உள்ள விட்டுருவாங்கன்னு நினைப்பீங்களா? ட்ரம்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. கமலா ஹாரிஸ் இருந்தப்போ கூட ஒரு அளவுக்கு பண்ணாரு. ஆனால் ட்ரம்ப் சைட்ல இருந்து பார்க்க அவர் கண்ட்ரிக்கு நல்லது பண்றாரு. கமலா ஹாரிஸ் கூட ஓரளவுக்கு லைட்டாக உள்ள வர்றவங்களே பாவம் புண்ணியம் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆனால் ட்ரம்ப் அப்பவே ஃப்ளைட் ஏற்றி போலீஸ் இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டுருவாரு. போலீஸ் கேஸ் போட்டு உங்களையே அடைச்சிடுவாங்க. அந்த உங்களை அனுப்பிச்சு விடணும்னு நினச்சாங்களா அந்த ஏஜென்ட்டையும் தேடி பிடிச்சிருவாங்க. உங்கள்கிட்ட 50-60 லட்சத்தை வாங்கி மாற்றி வழியில் வந்து ஸ்மக்லர்ஸு, கார்ட்டலு, இதில் வந்து ஆம்பளையை தான் கிராஸ் பண்ண முடியும். பொம்பளையை கிராஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டேஞ்சர். ஹராஸ்மெண்ட், அப்யூஸ், இப்போ வார்த்தையால் அப்யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத செக்ஷுவலி அப்யூஸ் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி மெக்சிகோவிலேருந்து நிறைய மக்கள் யூஎஸ்க்கு வந்து கார்ட்டல் பயத்தால் அங்கே போனால் நம்ம வாழ்க்கை மாறிடும். நிறைய ப்ரெக்னென்ட் பொண்ணுங்க கூட பார்டரை தாண்ட நினச்செல்லாம் செத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து எதனால இந்த மாதிரி நடக்குது? இது வந்து ரொம்ப கொடூரமானது இந்த மாதிரி பார்டர். இதில் பிரான்சிஸ் நகானு மாதிரி பலரில் வந்து யாராச்சும் 1% தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸ்கில்லெஸ் லேபர் வந்து அந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்து போகிறது ரொம்ப கஷ்டம். இதில் இப்போ வந்து சில தரவுகளை பார்ப்போம். எந்த கண்ட்ரிக்கு அதிக இல்லீகல் போகிறாங்க, அகதிகளாக போகணும்னு நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கா, செகண்ட் வந்து இதுங்க ஆஸ்திரேலியா, இந்தியாக்காரங்க போகிறோன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா, அடுத்து வந்து யூகே, அடுத்து வந்து இதெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிற கண்ட்ரி கனடா. இதுக்கு வந்து போகணும்னு செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா டாப் 3 இல்லீகல் இம்மைக்ரன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மெக்சிகோவிலேருந்து தான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 கோடி பேர்த்துக்கிட்ட வந்து உள்ளே போயிட்டாங்க. 2வது இடத்துல இருக்கிறது வந்து ஈக்குவேடார் எல் சேல்வடார், அங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடி கிட்ட. அதுக்கடுத்து 3வது இல்லீகல் இம்மிகிரன்ஸாக போகிறது வந்து இந்தியர்களும் வந்து ஆல்மோஸ்ட் லீகலாக இருக்கிறதே 2 கோடி பேர்த்துக்கிட்ட வந்து யூஎஸ்ல இருக்கிறாங்க. மற்றவங்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஆல்மோஸ்ட் 10 லட்சத்துக்கிட்ட போக முயற்சி பண்ணி எல்லாத்தையும் முதலே போனவங்க கொஞ்சம் தப்பிச்சிருப்பாங்க. இப்போ போக நினைக்கிறவங்க வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து ட்ரம்ப் வந்து அப்படியே ஃப்ளைட் ஏற்றி திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. வந்து குஜராத், ஹரியானா, பஞ்சாப் இந்த ஸ்டேட்ல இருந்து அதிகமாக போய்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆல் ஓவர் எல்லா கிராம ஸ்டேட்ல இருந்தும் இந்த மாதிரி வெளிநாடு போனால் நம்ம வாழ்க்கை மாறிடும், நம்ம கார் வாங்கிடலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் முன்னாடி கெத்தாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை கேவலமாக பேசுகிறாங்க, அங்கே போனால் வாழ்க்கை மாறி நிலத்தை விற்று கடன் வாங்கி 50 லட்சம் 60 லட்சம் கடன் வாங்கி அங்கே எதுக்கு போகிறாங்க?
ஹை பேயிங் ஜாப், கம்ப்யூட்டர் சிஸ்டமில் உட்காந்து வேலை பார்க்கவா? இல்லைங்க, கூலி வேலைக்குங்க, பெட்ரோல் போடுறதுக்கு, பண்ணு விற்கிறதுக்கு, டாக்ஸி ஓட்டுறதுக்குங்க. லைசன்ஸ் கூட நீங்கள் வாங்க முடியாதுங்க. மெக்டோனல்ட்ஸ் எதுலையாச்சும் உங்கள் ஐடி கேட்காத இடத்துல வந்து மெக்கானிக்கா எதுலையாச்சும் போய் வேலைக்கு சேர்ந்து நம்ம குடும்பத்தோட வாழ்க்கையை மாற்றிடலாமா அப்படின்னு நினச்சி போய் இறந்தவர்கள் பல பேர். இந்த மைக்ரேஷன்லேயே ஆல்மோஸ்ட் 67 பேர்த்துக்கிட்ட ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனால இறந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த இவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜென்ட்டு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரும் கூட வந்து இது வீடியோ போடுறாரு பார்த்தீங்களா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்னு வந்துடாதீங்களா, இங்கே எல்லா வேலையும் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. மால்தீவ்ஸ் எல்லாம் கடைசி ஃபைனல் ஆப்ஷன், எங்கேயுமே போக முடியல, லேபர் அங்கே போய் வேலை செய்யலாம். அமெரிக்காவுக்கு போனால் சாதாரண லேபரே ஹை பேயிங் ஜாப்ஸ். இப்போ விவசாய வேலைக்கு போனாலே அங்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு $10 அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 700 ரூபா. நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 10 மணி நேரம் கூட வேலை செய்வாங்க நம்ம இந்தியாக்காரங்க. 10 மணி நேரம் வேலை செஞ்சால் உனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து $100 கிடைக்கும். $100னா 7000 ரூபா, சாரி 10,000 ரூபா. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன்னால இந்தியன் மதிப்பு ரூபாயும் குறைஞ்சிருச்சு. 10,000 ரூபா, ஒரு நாளைக்கு 10,000 ரூபா சம்பாதிச்சா இந்தியாக்கார ஒரு 10 நாளைக்கு 1 லட்சம், 20 நாளைக்கு 2 லட்சம், மாசம் வந்து 3 லட்சம் சம்பாதிக்கலாம். நம்ம ஆளுங்க வெறும் அரிசி தண்ணி ஊற்றியே நம்ம பொழப்ப நடத்துகிற ஆளுங்க சாப்பிடாம இருந்தே ஒரு 2 லட்சத்தை இங்கே அனுப்பிச்சிருவாங்க. மாசம் 2 லட்சம் அனுப்பிச்சா வருஷம் 20-25 லட்சம். போட்ட காசை வந்து 3 வருஷத்துல எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது போறதுக்குள்ளே கஷ்டம். நிறைய பேர் இது இல்லாமல் போயிடுறாங்க. போய் கடைசியில் வேதனைப்பட்டு, வெக்கப்பட்டு, துக்கப்பட்டு மறுபடியும் திருப்பி இங்கே அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம சுந்தர் பிச்சை மாதிரி எல்லாம் ஆகிறது வந்து எல்லாத்தினாலே ஆக முடியாது. நான் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இதில் கேட்டுக்க விரும்புகிறேன். இந்தியன் கவர்மெண்ட் அவங்கள இளைஞர்களே ஸ்பான்சர் பண்ணி படிக்க வச்சு இங்கே கொண்டாந்து இங்கே வந்து டெக்னாலஜி வளர்க்கணும்னு நினைங்க. அப்படின்னா தான் இந்தியர்கள் வெளியே போக மாட்டாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்தியாவில் வந்து டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பஸ் ஸ்டாண்டு, பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் நீட்டாக வச்சுருக்கணும், க்ளீனாக வச்சுருக்கணும். குப்பையை ரோட்டில் போடக்கூடாது. வர்றாங்க, இப்பவும் பிடிச்சி வர்றாங்க. ஆனால் குப்பையை ரோட்டில் போட்டிருக்கிறத பார்த்து எப்படின்னா இப்படி நம்மளே துப்பிக்கணும். அவன் எப்படின்னா இப்போ மேலே துப்பிலிங்க, உன்னை என்னடா பார்க்குற, உன்னையவே துப்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குப்பையை ரோட்டில் போடுறது, பாட்டில் குடிச்சிட்டு பப்ளிக் டாய்லெட்டில் போகிறது, கூலி இப்போ எடுத்து பப்ளிக் டாய்லெட் அந்த இதில் போட்டு விடுறது. அந்த கழுவுறவங்களை நினச்சி யாராச்சும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளே தான் சூனியம் வச்சுக்கிறோம். அதனால வந்து நம்ம கிட்ட 50% இருக்கு, கவர்மெண்ட் கிட்ட 50% இருக்கு. கவர்மெண்ட்டு உங்களுக்கே இது வந்து நம்ம இளைஞர்கள் வந்து அந்த இல்லீகல் இம்மைக்ரெண்டா ஏன் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காம. சரி, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு, டிகிரி முடிச்சுட்டு ஒரு 4 லட்சம் 5 லட்சத்தை செலவு பண்ணி முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. ஆல்மோஸ்ட் 5ல் ஒருத்தருக்கு தான் வேலை கிடைக்குது. எல்லாத்துக்கும் எடுத்தோடனே ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து 1 lakh LPA இல்லை, 1 lakh LPM இல்லை, 1 lakh per month இல்லை, 1 lakh per yearக்கு வந்து சேர்றாங்க. அப்படி இருந்தால் எப்படி பத்துங்க? அதனால கவர்மெண்ட் வந்து நிறைய மேனுஃபேக்சரிங், நிறைய சர்வீஸ் செக்டர், குளோபலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். கரப்ஷனை வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து எங்கேயுமே போக முடியாது. வடநாட்டிலிருந்து இங்கே தமிழ்நாட்டில் கொஞ்சம் பெட்டர் ஜாப் கிடைக்குதுன்னு அங்கிருந்து இங்கே வர்றாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேன், இங்கே இருக்கிறவங்க புலம்புறாங்க. நிறைய பேர் அந்த 50 லட்சம் 60 லட்சத்தை அந்த மாதிரி பண்ணி கொடுத்து வெளிநாட்டுக்கு போகிறது, இங்கேயே பிஸ்னஸ் ஆரம்பித்து கஷ்டப்பட்டு மோதி ப்ராப்பரான பிஸ்னஸ் இதை கொண்டாடணும். எல்லாமே கூலிக்கு போகிறவங்களாம் வேலைக்கு போங்கிறாங்க. ஆனால் உண்மையான மணி வந்து பிஸ்னஸில் இருக்குது. நல்ல இந்தியா வந்து நல்ல டெவலப் ஆகக்கூடிய கண்ட்ரி. அதனால வந்து இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரெண்ட்டாக போய் அவங்ககிட்ட வந்து வெள்ளைக்காரனுக்கு வந்து சோப்பு போட்டு வர வேலையெல்லாம் நமக்கு வேண்டாங்க. அவன் தான் நம்ம இது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ங்கிற மாதிரிங்க. அவன் வந்து வந்து இங்கே தேடி தஞ்சம் புரிஞ்சு இங்கேயே ஆட்சி செஞ்சான். ஆனால் வந்து பல தமிழர்கள் போய் இப்போ பார்த்தீங்களா, ரிஷி சுனக்கெல்லாம் ஹை கிளாஸ் இந்தியன், அவங்கெல்லாம் ஹை கிளாஸ் இந்தியனு. இப்போ ரிஷி சுனக் அங்கே போய் இந்தியன் வந்து ஒரு யூகேவோட பிரசிடென்ட் ஆனார். அதே மாதிரி கமலா ஹாரிஸ் வந்து யூகேவோட யுனைடெட் ஸ்டேட்டோட வைஸ் பிரசிடென்ட் ஆனவங்களா தமிழ் டிசனன்ட். அப்புறம் வந்து விவேக் ராமசாமி பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நின்னாங்க. அது மாதிரி போய் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வேணா போங்க. ஆனால் எங்கே போனாலும் இந்தியாவோட உங்கள் ரூட்டை மறக்காமல் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இங்கே இருக்கிற எஜுகேஷனுக்கு வந்து, ஏன்னா இதுதான் வந்து உங்கள் மக்களுக்கு நல்லதே செய்யும். ஒரு போர்ஷன் எடுத்து இங்கே வந்து ஸ்கூல், காலேஜஸ், வேர்ல்டு கிளாஸ் எஜுகேஷன்,
எஜுகேஷன் நல்லா பிஸ்னஸ். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பணம் போட்டெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து 50% ஆஃப் வேர்ல்டு ஜிடிபி வச்சுருந்தோம். அந்த ஜிடிபியில் எங்களுக்கு ஒரு 20% கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து எவ்வளவோ டெவலப் ஆயிரும். இந்தியாவோட ஒரு பெர் கேபிட்டா இன்கம் எப்படின்னா $2700 பிலோ வேர்ல்டு ஆவரேஜ். வேர்ல்டோட ஆவரேஜ் வந்து எவ்வளோனா பெர் கேபிட்டாவோட இன்கம் $10,000. டாப் 1% தான் முக்கால்வாசி பணம் இருக்கு. அதனால வந்து யங்ஸ்டர்ஸ் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்கு. நம்ம நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வேர்ல்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறோம். அது எக்ஸாம்பிள் நிறைய திருபாய் அம்பானி கூட ஒரு காலத்தில் வந்து காசே இல்லாமல் தான் இருந்தார். அதனால வந்து நீங்கள் வந்து மற்ற நாட்டுக்கு முன்னால் போக முடியலைன்னா போகிறப்ப வந்து கஷ்டப்பட்டு இங்கேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த 50 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி திரும்பி கடன் வாங்கிட்டு போகிறதுக்கு இங்கேயே வெயிட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உழைப்பு எங்கிட்ட இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து செல்வன் ஷோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.